நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை வந்து அழைச்சாருங்க. சீடராக அழைச்சாரு. 12 பேர் இல்லை, 11 பேர் தான். ஆனா யூதாஸ் காரியோத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சீடனாக அழைக்கலாமா? அப்ப எப்படி அவன் வந்து இதுல வந்து 12 பேர்ல வந்து இந்த 11 பேரோட கூட இவன் எப்படி வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, சீமோன் வீட்டுல 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார் இல்லையா, அதை இவன் பார்த்தான். பார்த்ததுனால அவனே வந்து கூட்டத்துல அவனே வந்து சேர்ந்துக்கிட்டாமா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாச சீடனா அழைக்கவே இல்லை. இந்த செய்தியை இந்த 4 நற்செய்தியிலையும் மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்த்தா எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாதுங்க. யூதாச ஆண்டவர் சீடனாக அழைச்சதாகவே செய்தி இல்லைங்க. அவனே தானா வந்து கூட்டத்துல வந்து சேர்ந்துக்கினான். இவன் வந்து பரபாசனுடைய நண்பன், செலோத்திய இயக்கத்தை சேர்ந்தவன், கொல்ல கூட்டத்தை சேர்ந்தவன். யாரு? இந்த யூதாஸ் காரியோத் தானா வந்து சேர்ந்தவன். ஆண்டவர் இவனை சீடனாக அழைக்கல. இவன் தானா வந்து சேர்ந்தா கூட ஆண்டவர் இவனை ஏற்றுக்கொண்டாரு. இவனை ஒண்ணுமே சொல்லல. இவன் வந்து சேரும்போது ஆண்டவருக்கு தெரியும் இவன் யாரு என்னன்னு சொல்லி நல்லா தெரியும். ஆண்டவரும் அமைதியா இருந்துட்டாரு. 12 பேர் கொடுத்துல அவன் தான் பண பைய வச்சுட்டு இருந்தவன். சோ யூதாஸ் காரியத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கல. அவனே சீடனா வந்து சேர்ந்தவன் தாங்க.